ஸோ அடுத்ததாக என்ன ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர். ஸோ பேப்பர் வந்து நார்மலாக நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது திக்காயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரே பேப்பரை வந்து 50 டைம்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து ஃபோல்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சன்லேருந்து எர்த்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஆர்பிட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இருக்கிற அந்த திக்னஸ் வந்து அந்த பேப்பரில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து திக் ஆகும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்கிற மெடிசனல் யூசஸ் சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து உடலில் வேர்வை வந்து புளிப்பு வாடையாக இருக்குது, நாங்கள் போடுற உள்ளாடைகள் எல்லாமே அங்கங்கே கரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போடுற அந்த பனியன் துணியை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். அது திருப்பி துவைச்சாலும் போகாது. அது ஒரு மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு கற்றாழை நாற்றம் அடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் நிறையா இருக்கும். மலச்சிக்கலை வந்து கண்டிப்பாக சரி பண்ணணும். அவங்க சாப்பாட்டு முறையை மாற்றணும். சீக்கிரம் செமிக்கிற உணவுகள் சாப்பிடணும். நிறைய கீரைகள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் காற்றோட்டமான இடத்துல வந்து அவங்க இருக்கணும். தூங்குறது எல்லா நேரமும் வந்து அதிக அளவு வந்து காற்றோட்டம் இருக்கணும். காற்றோட்டமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற வாசனை திரவியங்களை உடம்புல அதுக்கு மேலே அடித்து அது வேறொரு நாத்தம் எடுத்து அதிக பேர் இதில் மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து போட்ட துணியை மாற்றுறதே கிடையாது. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இன்றைக்கி போடுற வந்து இன்றைக்கி கால் சட்டை அந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் ஒரு மாதம் துவைக்கிறதே கிடையாது. ஏன்னா துவைக்காத துணிகள் எதுன்னு அப்படின்னு நினச்சி அவங்க போடுறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய தவறு. நம்ம உடம்புல இருந்த வேர்வைகள் வெளியில் வந்துருச்சுனாலே அது வந்து கசடு. அந்த வேர்வை திருப்பி நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது வேறு தோல் நோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தினந்தோறும் குளிச்சிருங்க. குளிச்சுட்டு நல்ல துணியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த துவைச்சி அதுக்கப்புறம் வந்து துணியை உடுத்துங்க. அப்படி உடுத்துனீங்கன்னா இந்த வேர்வை வந்து சரியாகும். இல்லைன்னு பார்த்தீங்களா அவங்க மேலே ஒரு மாதிரி புளிப்பு வாடை வேர்வைன்னு சொல்லுவோம். அந்த புளிப்பு வாடை வேர்வை வந்துச்சுனாலே படு கொச்சை நாத்தம் அடிக்கும். அவங்க உடம்பே வந்து துர்நாற்றம் வீசும். அவங்க உடலில் வந்து நிறைய வந்து ஒரு 10 அடி நின்று தான் பேசுவாங்க. ஏன்னா அந்தளவு வந்து புளிப்பு வேர்வைன்னு சொல்லுவோம். அது வந்து மோசமான நிலையில் இருக்கும். உடல் முழுவதும் அந்த புளிப்புத்தன்மை ஏற்பட்டு அவங்களுக்கு கண் பார்வைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன் கண் எப்படி நமக்கு பல்லு கூசுமோ அதே மாதிரி புளிப்பு வாடையே அந்த கண் ஏற்றுக்கிறாது. அதிக அளவுக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய குறைபாடுகள் வரும். அப்போ மலச்சிக்கலே இல்லாத அளவுக்கு உடலை பார்த்துக்கிறோம். மலச்சிக்கல் இருந்தாலே இந்த நோய் வந்து சரியாகவே ஆகாது. அவங்க என்னென்ன சோப்பு போட்டாலும் அடுத்த 10வது நிமிஷம் மீண்டும் வந்து அந்த அந்த நாற்றம் வந்துடும். அந்த 10வது நிமிஷத்துலேயே அந்த நாற்றம் வந்துடும். அப்போ வந்து அவங்க உடல் வந்து சரியாக வராது. அப்போ வந்து அவங்க உணவுகளை மாற்றிட்டு வருவாங்க. சோப்புகளை அதிக அளவு வாசம் உள்ள திரவியங்களை பூசினாலும் அந்த ஒரு வாடை வந்து அதை மாற்றி அதை சரியில்லாமல் ஆக்கிரும். இந்த வாடைகளை மாற்றுறதுக்கு புளிப்பு வாடையை வந்து உடம்புலேருந்து சரி பண்ணுறதுக்கு மயில் இறகு, இது ஆண் மயிலினுடைய இறகு. ஆண் மயிலினுடைய இறகை வந்து தோகை விரித்து ஆடுறது அதிலிருந்து தன்னால் விழுந்திருக்கும். நம்ம சாதாரணமாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க இதெல்லாம் வந்து சேகரித்து விற்கிறாங்க. அந்த விற்கிறதுல ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு இறகு கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இல்லைனா மலைப்பகுதியில் போனோம்னா அது கீழே தன்னால் உதுத்து கிடக்கும், அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. மயில் இறகு வந்து அற்புதமான மருந்து. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த மயில் இறகுல வந்து நிறைய மருத்துவம் இருக்குது. அந்த மருத்துவம் அடுத்தடுத்து வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து அந்த வேர்வையை சரி செய்கிறதுக்கு இந்த மயில் இறகை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து அதிமதுரம்னா உள் உறுப்புகளில் ரணம் இருந்துச்சுனாலும் அந்த ரணம் வந்து அந்த கெட்ட அந்த இது வந்து உள்ள சீல் வச்சுருந்து அதிலிருந்து வேர்வை வந்தாலும் அந்த புளிப்பு வாடையோடு வரும் வேர்வை. அப்போ உடல் வந்து சுத்தமாகணும், ரத்தம் சுத்தமாகணும். ரத்தம் வந்து சுத்தமாகாமல் இருந்தால் தான் அந்த புளிப்பு வந்து வாடை வரும். அந்த வேர்வை வந்து கெட்ட துர்நாற்றம் வீசும். அந்த எந்த துணி போட்டாலும் அதில் வந்து கரை ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் சரி செய்யணும். அதோடு சேர்த்து வால்மிளகை பயன்படுத்துகிறோம். வால்மிளகனுடைய காரத்தன்மையை சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்கிறோம். உடலை வந்து ஒரே சீரான சூடாக வச்சுருக்கோம். அப்போ உடம்பில் உள்ள கழிவுகளை வந்து சுத்தம் பண்ணும், ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க செய்யும். அதோடு சேர்ந்து நம்ம திப்பிலியை பயன்படுத்துகிறோம். திப்பிலியினுடைய அந்த ஒரு மாதிரி நவநமப்பு இருக்கும். இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்திகரிக்கும், உடல் வலியை போக்கக்கூடியது, நம்ம உடம்புல உள்ள மலத்தை வந்து வெளியேற்றக்கூடியது, மலத்தில் உள்ள துர்நாற்றங்களை வெளியேற்றும். அதனால தான் திப்பிலியை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து ஆட்டுப்பால் பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆட்டுப்பால் கிடைக்கலன்னு. அது கிடைக்காது. கண்டிப்பாக நல்லதை தேடி போகும்போது கண்டிப்பாக கிடைக்காது. கெட்டது பக்கத்தில் நிறைய கிடைக்கும். அதனால் அதை பயன்படுத்த வேணாம். இன்றைக்கி இருக்கிற சாதாரண பால் எதையுமே பயன்படுத்த வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாட்டு பால்,
இங்கே சென்னையில் சொல்கிறாங்க எங்கள் பால் வந்து சுத்தமான, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாட்டு மாடு வச்சுருந்தா தான் அது பால், இல்லைன்னா அது பால் கிடையாது. நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா எந்த நோயுமே வராது. அது அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஓடுது பார்த்தீங்களா, அதனுடைய தாய் தான் நாட்டு மாடு. ஜல்லிக்கட்டுக்கு ஓடுறது அந்த நம்ம நாட்டு மாடு தான். நாட்டு மாட்டினுடைய இனங்கள் இன்றைக்கி அழிஞ்சிட்டே வருது. நம்ம பேசுகிறத வச்சு ஓரளவுக்கு அந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டவங்களுக்கு அந்த தாய்ப்பால் குடித்த வீரம் இருக்கும். அதே மாதிரி அவங்க உடம்புல உள்ள ரத்தத்தை கழுவி 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 இந்த பாலினுடைய மனம் போய் அந்த புளிப்பு வாடையை வெளியேற்றும். அந்த மருந்தை வந்து நம்ம தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஆட்டுப்பால் அல்லது வந்து நாட்டு மாட்டு பால் தான் வந்து பயன்படுத்தணும். இது நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இப்போ மயில் இறகை வந்து நம்ம அந்த நல்லெண்ணெய் விளக்கில் கருக்கி இதைத்தான் வந்து கூட நம்ம சேர்த்துட்டு மருந்தாக தயாரிக்க போகிறோம். தனியாக தெரியும் கேமரா. ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து இந்த மயில் இறகையை வந்து இப்போ நாம் விளக்கில் வந்து காமிச்சு அந்த சாம்பலை வந்து எடுத்துருக்குறோம். வால் மிளகு ஒரு 5 மிளகு போதுமானது. திப்பிலி வந்து ஒரு 3 திப்பிலி. அதிமதுரம் வந்து 1 கிராம் அளவுக்கு போட்டால் போதுமானது. இந்த அதிமதுரம் வந்து வேர்வையை நாற்றத்தை வந்து சுத்தமாக அந்த வேர்வை நாற்றம்லாம் வெளியே வந்துருச்சுனாக்கா அதிக வேர்வை வேர்க்கிறத வந்து கட்டுப்படுத்தும். அதே நேரத்தில் உடம்புல வந்து அவங்க சிறுநீர் கழிக்கிற வழியாக தேவையில்லாத அந்த துர்நாற்றம் எல்லாம் போயிடும். மலம் கழிக்கிறப்ப போயிடும். அதுவும் அவங்க குளிக்கிறப்போ வந்து சோப்புகளை அவங்க எது பயன்படுத்தினாலும் அவங்க சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தாங்கனாக்கா அந்த போடுற துணிகளில் வந்து அவங்க போடுற ஆடைகளில் அந்த கரை படியும் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஆயிரும், மஞ்சள் கலராக இருக்கும். அந்த மாதிரி அந்த வெள்ளை துணிகளோ கலர் துணிகளில் மெல்லிசாக இருக்கிற இதமான கலர் துணிகள் போடுறப்ப அந்த இதில் இருக்கிற அந்த கரையெல்லாம் வந்து படாமல் அவங்க போட்டுட்டு வர்ற துணியிலேருந்தே சரியாக போயிடுச்சு அப்படின்றத அவங்க உணர்ந்துக்கிறலாம், தெரிஞ்சுக்கிறலாம், கண்கூட பார்க்கலாம். வேர்வை நாட்டமும் வந்து அதிகம் அடுத்து வேர்க்காது, அதிகம் வேர்க்காது. அந்த துணியினுடைய போட்டிருக்கிற துணியில் அந்த கெட்ட துர்நாற்றமும் வர்றதை போய்க்கிடலாம். ஆனால் இதை வந்து அவங்க தான் பயன்படுத்தணும். எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு வர்றோம், மாதத்து கணக்கில் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க 1 மாதம் 30 நாள் 45 நாள் அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே என்னும்போது அது வந்து சரியாயிரும். எப்படிப்பட்ட வேர்வை துர்நாற்றமும் அந்த நீச்சத்தெல்லாம் போய்க்கிடலாம். இது அதிமதுரம் 1 கிராம், 3 திப்பிலி, 5 வால்மிளகு இதெல்லாம் வந்து பொடி பண்ணி எடுத்ததை ஒரு 150 மில்லி ஆட்டுப்பால் அல்லது வந்து நாட்டு மாட்டுப்பால் காய வச்சு ஆற வச்சதில் நீங்கள் கலந்து காலையில் சாப்பிட்றலாம். ஆட்டுப்பாலை எடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால். இல்லைன்னா நாட்டு மாட்டு பால் கிடச்சதுன்னா அதை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் வந்து ஆட்டுக்கிட்டேயே போய் அப்படியே அந்த சூடோடு குடிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக காய்ச்சிடணும். ஏன்னா பாலை திறந்து வச்சா வெளியில் இருக்கிற எல்லா கிருமிகளும் பாலுக்கு போயிடும். அப்போது எல்லாவுடைய வாசமும் பாலுக்கு போய்டும். நீங்கள் சாதாரணமாக உங்கள் ரூமில் வாசனை திரவியம் தெளிச்சிருந்தீங்கன்னா அங்கே பாலை திறந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பால் வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பாலில் அந்த வாசம் போயிடும். அப்போ பால் கெட்டு போயிடும். அப்போ வந்து நம்ம பாலை மூடி வைக்கணும். காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நிறைய நன்மைகள். இதில் வந்து மயில் ரகம் வந்து முனையில் வந்து நல்லா கருக்கி நல்லெண்ணெய் விளக்கில் கருக்கி அதை சாம்பலை வந்து ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துருக்கோம். அதோட ஒரு 1/2 கிராம் அளவுக்கு அதிமதுரம் சேர்த்துருக்கோம். 3 வந்து திப்பிலியை சேர்த்துருக்கோம். மிளகு வந்து வால் மிளகு வந்து ஒரு 5 மிளகு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா இடித்து தூளாக்கி இந்த மாதிரி வச்சு இதை குடிக்கணும். இதை வந்து தினந்தோறும் ஒரு முறை குடித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த அந்த உள்ளாடையில் கரைப்படுறது வந்து குறைஞ்சிட்டே வரும். பார்க்கலாம். இந்த இடம்லாம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். நடு முதுகுலெல்லாம் வந்து அந்த பனியன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த வேர்வை வாடை வந்து மாற ஆரம்பிச்சிடும். சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீரில் வர துர்நாற்றம் கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிடும்.
இல்லை அந்த வேர்வை வரவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணுமா? கிடையாது. நம்மளும் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் அதிகமாக சுத்தமாகும், நம்ம வேர்வை வாடையே இருக்காது, நம்ம உடல் வந்து இன்னும் பவித்திரமாகும். அந்த நோய் உள்ளவங்க தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி வேர்க்கிறவங்க தான் அப்படிலாம் கிடையாது. நிறைய நன்மைகள் கிடைக்கும். சாதாரணமாக இருக்கிற நம்ம சாப்பிட்லாம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த உடலை வந்து சுத்தம் பண்ணும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், குடல் முழுவதும் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும். அப்போது குடல் மட்டும் இல்லை, நல்ல தொண்டை வளமாக இருக்கும், நல்லா பேசலாம். மயிலிறகை வந்து கறிக்கு பாலில் சேர்க்கும்போது தொண்டையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். வறட்சி, நாவறட்சின்னு சொல்லுவாங்க, நாவறட்சி இருக்கும். அந்த நீர்ச்சத்து உடலில் குறைபாடு இருக்குது, வாயில் வந்து எச்சியே ஊறலை, அப்படியே வந்து நமக்கு வந்து இதாகிடுதுன்னா இந்த மயிலிறகை கறிக்கு பாலில் அல்லது தேனில் கொடுத்தோம்னா அந்த நீர்ச்சத்து கூடும். அப்போ பாலில், ஆட்டுப்பாலில் கொடுத்தோம்னா அதிக அளவு நன்மை தரும். 3 மாதம் இதை எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை நோய் இருக்காது, உள் உறுப்புகள் எல்லாம் சரியாகும், அந்த வேர்வையில் உள்ள துர்நாற்றம் போயிடும். சிறுநீர் கழிக்கும் போது சில பேர் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த கழிவறைக்குள்ளே போகவே முடியாது மனுஷன். திருப்பி ஏதாவது ஊற்றி, ஏதாவது வேறு வாசனையை ஊற்றி அந்த இடத்த இது பண்ணாதான் அந்த கழிவறைக்குள்ளேயே நுழைய முடியும். அந்த அளவு துர்நாற்றம் விஷயம். அந்த துர்நாற்றம் முழுவதும் சரியாகும். வேர்வை வாடை கண்டிப்பாக சரியாகும். இதெல்லாம் சரி செய்யும். இந்த உடலில் உள்ள புளிப்பு வாடையை வந்து சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.